பிரித்தானியாவில் யுனிவர்சல் கிரெடிட் எனப்படும் அரசு கொடுப்பனவுகளை பெறுவோருக்கு ஒரு முக்கிய செய்தி வெளியாகியுள்ளது. வீடுகளுக்கு வழங்கப்படும் மேலதிக கொடுப்பனவுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய சீர்திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு கன்சர்வேட்டிவ் கட்சி வலியுறுத்தி வருகின்றது. பிரித்தானியாவில் ஹவுஸ் ஹோல்டு பெனிஃபிட் கேப் எனப்படும் வீட்டு கொடுப்பனவு எல்லையை சீரமைப்பதன் மூலம் சில குடும்பங்கள் பெற்றுக்கொள்ளும் எல்லையற்ற நலன்புரி கொடுப்பனவுகளை தடுக்க கன்சர்வேட்டிவ் கட்சி திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தின்படி ஒரு வீட்டில் வேலை செய்யக்கூடிய தகுதியுள்ள அனைத்து பெரியவர்களும் வேலைக்கு சென்றால் மாத்திரமே அவர்களுக்கு இந்த கொடுப்பனவு எல்லையிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். இதன் விளைவாக சுமார் 1,11,000 குடும்பங்கள் பாதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போதுள்ள தரவுகளின்படி இந்த கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் பாதிக்கப்படும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதாந்தம் சராசரியாக 241 பவுண்டுகள் வரை கொடுப்பனவு குறையக்கூடும். சுமார் 4 லட்சம் மேலதிக குடும்பங்களை இந்த கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதன் மூலம் ஆண்டுக்கு 1.2 பில்லியன் பவுண்டுகளை சேமிக்க முடியும் என கன்சர்வேட்டிவ் கட்சி மதிப்பிட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் கெமி பெடனோக், நலன்புரி திட்டங்கள் தேவையுள்ளவர்களுக்கு கிடைக்க வேண்டும், ஆனால் அது மக்களை வேலையிலிருந்து தள்ளி வைக்கவோ அல்லது அரசாங்கத்திலேயே தங்கியிருக்கவோ தூண்டக்கூடாது. வேலை செய்யாதவர்கள் வேலை செய்பவர்களைப் போலவே பொறுப்புடன் இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஊனமுற்றோருக்கான கொடுப்பனவுகளில் இருந்து சில வரையறைகளை ஏற்படுத்த உள்ளதாக அவர் சூட்சுமமாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் தற்போதைய தொழிற்கட்சி அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கன்சர்வேட்டிவ் கட்சியினர் உருவாக்கிய இந்த முறையினால் பல மக்கள் வேலை வாய்ப்புகளின்றி பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்க தாம் 2.5 பில்லியன் பவுண்டுகளை முதலீடு செய்ய உள்ளதாகவும் தொழிற்கட்சி தெரிவித்துள்ளது.